இந்த 4½ ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,000 கோடி கடன். அந்த 38,000 கோடியில் பாதியாக எடுத்திங்கன்னா 17,500 கோடிக்கு கிட்டத்தட்ட கடன் வாங்கியிருக்குத ஒழிய, பேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1000க்குள்ளே முதல்ல ஒரு 840 வாங்கினா, அப்புறம் இப்போ ஒரு சின்னதாக வாங்கியிருக்காங்க. பழைய பேருந்துகளை கூண்டு கட்டினாங்க. அந்த வண்டி அண்டர் சர்வீஸ் வேலை செய்யலை, சஸ்பென்ஷன் வேலை பார்க்கல, இன்ஜின் வேலை பார்க்கல, சும்மா பாடி மட்டும் புதுசாக கட்டிட்டாங்க. இதனால என்னன்னா வண்டி பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், ஆனால் வழியார பிரேக் டவுனு, வீலு கண்டு ஓடுறதும் டயர் பிச்சுன்னு ஓடுறதுமா இருந்தது. இது ஒரு காரணம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 பேருந்துகள் ஓட்டலாது இருக்குது. இது எல்லாம் ஓட்டுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. 6000 பேருந்துகள் ஓடாமல் நிற்கிது. நீங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா வடபழனி டெப்போவில் பின்னாடி போய் பாருங்கள், எப்படியும் ஒரு 50 வண்டியாவது அந்த குதிரை வச்சு நிற்க வச்சுருப்பாங்க, வீல் இல்லாத ஜாக்கி எல்லாம் நிற்கும். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் 329 டெப்போவிலையும் ஏதாவது ஒரு வண்டி எங்கன்னா ஒரு 10 வண்டி 20 வண்டி நிற்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிங்களை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலை. ஏன்னா அதுக்கு வந்து மெக்கானிக்கெலாம் வேணும், அதுக்கு உண்டான பேர் பார்ட்ஸ் இல்லை. வண்டியை ரெடி பண்ணினா தானே. கூண்டு கட்டுறது வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஆங்கில வளைச்சி பெயிண்ட் அடிச்சு அடிச்சிட்டான். ஆனால் கீழே அண்டர் சர்வீஸ் வேலை யார் பார்க்குறது? அண்டர் சர்வீஸ் வேலையெல்லாம் பார்த்தா தானே வண்டி ஓடும்.